ஹாய், திஸ் இஸ் டாக்டர் கீர்த்தி ஸ்ரீ. நெக்ஸ்ட் என்ன டாபிக் எடுக்கலாம், எதை பற்றி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த கேன்சர் சர்விக்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்லேருந்து இந்த டிசீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்லமா வைரஸ் நம்மளுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேன்சர் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுக்கு இம்யூனிட்டி ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. சம்டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம இம்யூனிட்டி ஜெயிச்சு அந்த வைரஸ் நம்மளை விட்டு போயிடும். யாருக்கெல்லாம் இந்த சிஏ சர்விக்ஸ் வரதுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. யார் ஸ்டீராய்டு ரெகுலராக எடுத்துக்கிறாங்களோ ஃபார் சம் அதர் டிசீஸ், இல்லைனா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, ஹெச்ஐவினால இன்ஃபெக்ட் ஆனவங்க, இன்ஃபெக்ஷன் அண்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ரிஸ்க் டபுள் த டைம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் ஆல்சோ ரெடியூசஸ் த இம்யூனிட்டி, அதனால் இந்த கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அவங்க இந்த ஹெச்பிவி வைரஸ் ஸ்ட்ரெயினை அவங்க என்கவுண்டர் பண்ணும்போது வேறு மாதிரி இது ரியாக்ட் ஆகி அவங்களுக்கு ஹை சான்ஸ் ஆஃப் சிஏ சர்வீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே இது ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் நோ யுவர் பார்ட்னர். சர்ப்ரைசிங்லி அனதர் ரிஸ்க் ஃபேக்டர் லாங் டைம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் யூசர்ஸ், அதாவது ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சிஏ சர்விக்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பில்லை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அந்த ரிஸ்க் ரெடியூசஸ் நார்மல் பர்சன் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்யூனிட்டி பேஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுனால லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் டயட் புவர் இன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் கூட இது வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஏ சர்விக்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல். இந்த வேக்சினேஷன் நம்ம செக்ஷுவல் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏஜ் ஆஃப் 11 to 14 ரெக்கமெண்டட். பட் 25 வரைக்கும் 30 years வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கேன்சர் நம்மளுக்கு எப்போ எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் பேப்ஸ்மியர் இஸ் அ ஈஸிலி அவைலபிள் டெஸ்ட். நீ எங்கே போனாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது நம்ம ருட்டீனாக எவ்ரி 3 years பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் திஸ் டெஸ்ட் இஸ் ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். அந்த பேப்ஸ்மியர் ஒரு வுடன் ஸ்பேச்சுலா வச்சு சர்விக்ஸில் செல்ஸ் ஸ்க்ரேப் பண்ணி உங்களுக்கு பார்ப்பாங்க. அப்நார்மலாக இருக்கா, இல்லை நிறைய ப்ரோலிஃப்ரேட் ஆகிருக்கா, இல்லை நார்மல் அளவில் தான் இருக்கா. முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எக்ஸிபிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இட் இஸ் ஈஸியர் டு க்யூர். ஸோ நம்மளுக்கு இது வந்துச்சா இல்லையா, யாருக்கு இதை சஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் காமிக்கும்னா அன்யூஷுவல் ப்ளீடிங், அதாவது ப்ளீடிங் இன் பிட்வீன் த மென்சஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் டைம், இல்லைனா ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அண்ட் ஃபவுல் ஸ்மெல்லிங் வெஜினல் டிஸ்சார்ஜ், இல்லைனா அன்யூஷுவலி ஹை அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், இல்லைனா பர்சிஸ்டன்ட் பெயின் இன் த சர்விக்ஸ் ரீஜன் ஆர் த பெல்விஸ், ஆர் பர்சிஸ்டன்ட் பெயின் இந்த பேக் ரீஜனில், இல்லை லெக்கில், இல்லை ஸ்வெல்லிங்காக கூட ப்ரெசென்ட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கேன்சர்னால் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்குள்ளேயே ஒரு அப்நார்மல் செல்ஸ் நிறைய ப்ராலிஃப்ரேட் ஆகுது. அந்த மாதிரி இந்த செல்ஸ் இந்த பேசல் செல், இன்டர்மீடியட் செல்ஸ் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் இன்வேட் ஆகி தான் நிறைய ப்ராலிஃப்ரேட் ஆகுது. இதுவே ஸ்டேஜஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சர்விக்ஸில் அங்கேயே அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி பெல்விஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அப்புறமா அந்த யூரிட்டர் வரைக்கும் கம்ப்ரெஷன் பண்ணி தான் நம்மளுக்கு ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் ரீனல் ஃபெயிலியர் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாங்க. இதுக்கு WHO குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 90-70-90. அது என்னதுன்னா 90% ஆஃப் த விமென் வேக்சினேட் ஆயிருக்கணும் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 15 years, அண்ட் 70% ஆஃப் த விமென் ஸ்க்ரீன்டு between 35 to 45 years, and 90% of women with CA cervix proper treatment undergo பண்ணும். ஸோ இதுக்கு ஒன்லி ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ், ஸ்க்ரீன் அண்ட் கெட் வேக்சினேட்டட். வேக்சினேஷனே நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. 2006லேயே கார்டாசில்னு ஒரு வேக்சின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் லோ ரிஸ்க் டைப்பு, ஹை ரிஸ்க் டைப், இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவிலும் அந்த மாதிரி ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரீசெண்டாக கார்டாசில் 9, அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் லோ ரிஸ்க் ஸ்ட்ரெயின் இருக்குது, ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின் இருக்குது. இந்த லோ ரிஸ்க் ஸ்ட்ரெயின் ஜெனிட்டல் வாட்ஸ் காஸ் பண்ணிவிட்டு ஒரு பெயின்ஃபுல் கண்டேஜியஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் மட்டும்தான். ஆனால் இந்த ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின் தான் நம்மளுக்கு ப்ரீ கேன்சரஸாக நம்ம இம்யூன் சிஸ்டமே அது ஃபூல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேன்சரை எக்ஸிபிட் ஆயிரும். இந்த வேக்சின் மென் அண்ட் விமன் 2 பேருமே எடுத்துக்கலாம். இந்த வேக்சின் எடுக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷனுக்கு அவ்வளோ டிஃபென்ஸ் நம்ம கொடுத்து ஒரு கேன்சரையே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க கீப் ஃபாலோவிங் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். பை.